வணக்கம். சிலுவையில் அறையப்பட்டது பிதாவாகிய தேவனுடைய டிஎன்ஏவாக இயேசு அறையப்பட்டாரா? இயேசு என்ற மனுஷகுமாரன் அறையப்பட்டாரா? இல்லை கிறிஸ்து அறையப்பட்டாரா? இல்லை பிதா அறையப்பட்டாரா? இது நான் நேற்று லைவில் இந்த வீடியோ நேற்று போட்டேன். அதோட டயக்ராம், அதோட பிக்சரேஷன் தான் இது. ஏன் பிக்சர் பண்ணி போட்டால் தான், ஒரு படம் பார்த்தா தான் நம்மளுக்கு சின்ன வயசில் குழந்தையா இருக்கிறப்ப ஒரு படத்தை பார்த்தோன்னா அது இன்னமும் நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும். அந்த திரைப்படமாக ஓடிச்சுன்னா, ஒரு திரையாக ஓடிச்சுன்னா நம்மளோட மைண்டே அப்படி தான் படைக்கப்பட்டுள்ளது, சயின்ஸு சொல்லுது. ரைட்டுங்களா? பிதாவாகிய தேவன் மனுஷனை அப்படி தான் படிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த இது நேற்று போட்ட வீடியோவோட டயக்ராமு. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெக்கார்டு பண்ணி இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது உயிரை விடத்துக்கு முன்னாடி 3 கலரில் கொடுத்துருக்கேன். பிதாவாகிய ஏயாவே ஒளி லைட்டாக இருக்கிறாரு. குமாரன் வேர்ட் ஆஃப் காடுன்னு தான் குமாரன். எது வேர்ட் ஆஃப் காடு? அதுக்கு பேர் சவுண்டுன்னு சொல்லலாம், ஒளின்னு சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் காற்று, இல்லைன்னா ஜீவ சுவாசம். அந்த ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள்ளார கொடுத்த பிறகு தான், ஆதாமியாவளுக்குள்ளார கொடுத்த பிறகு தான் ஜீவன் ப்ளஸ் ஆத்மானான். ஆத்மா எதுக்குன்னா, ஆத்மானது ஒரு மனசாட்சி. அந்த மனசாட்சியில் தான் நன்மை தீமை செஞ்ச எல்லாமே ஸ்டோரேஜ் மாதிரி, ஒரு பென்ட்ரைவ் மாதிரி, ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஸ்டோர் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நான் திரும்பவும் வரும்போது அவனவன் கிரியைக்கு தக்க பலன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அந்த ஆத்மா குறித்து தான் சொல்கிறாரு. அந்த ஆத்மாவுக்கு தான் இயேசு என்ற சரீரத்தை கொடுத்து இப்போ இதை டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் டெலீட் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து இயேசுக்கிட்ட பேசின அந்த ஒளி விலகிடுச்சு, ஒளியும் விலகிடுச்சு. அந்த ஒளியும் டிரான்ஸ்பரண்ட்டாக பாஸ் பண்ணுற ஒரு ஊடகம் என்ற காற்றும் விலகிடுச்சு. அந்த சவுண்டு கேட்குறதும் நின்றுச்சு இருதயத்தில். அதை தான் இதை போட்டிருக்கேன். இப்போ இதையே அப்டேட் பண்ணி வேறு பிக்சரை நான் போடுறேன். இயேசு எப்போ மனுஷனாக இருந்தார், எப்போ அவர் இறைவன் ஆனார், இயேசு மாதிரியே நம்ம இப்போ மனுஷனாக இருக்கிறோம். நம்ம எப்போ அவருடைய இறைவன் ஆகும்? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்னப்படுவார்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. நான் வசனத்தெல்லாம் எழுதி இங்கே இடம் கொள்ளாத மாதிரி இந்த டேஷ்போர்டை இப்போ நான் அதை யூஸ் பண்ண விரும்பலை. நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தேடினீங்கன்னா அது வரும். இப்போத்துக்கு இயேசு எப்படி மனுஷனாக இருந்தார், மனுஷனுக்குள்ளார இருந்து பிதாவாகிய தேவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அவர் நித்திய பிதா. அவருக்கு மரணமே இல்லாதவருக்கு பேர் தான் நித்திய பிதா. அவர் எப்படி மரணம் அடைவார்? அப்போ மரணம் அடைந்தது யார்? மனுஷகுமார் என்ற இயேசுவா, இல்லை கிறிஸ்துவா, இல்லை பிதாவா, இல்லை கர்த்தரா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த டயக்ராம் வரைஞ்சிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி இயேசுக்குள்ளார மனுஷாவி எப்படி இருந்துச்சு, தேவ ஆவி எப்படி செயல்பட்டது, அவர் எப்போ எப்படி பேசினாருன்னது இந்த வீடியோவில் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினா பிதாவாகிய இயேசு ஏன் சிலுவையில் அவர் மரித்தார்? இயேசுக்கு முன்னாடியே நிறைய பேர் நிறைய அற்புத அடையாளம் பண்ணியிருக்கிறாங்க. யார்? மோசே பண்ணியிருக்கிறாரு, எலியா பண்ணியிருக்கிறாரு. எலும்புலேருந்துலாம் உயிரை கொண்டு வந்துருக்குறாங்க. எலிஜா இது மாதிரி ஆளுங்களாம். இயேசுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு பேதுரு அங்கே வஸ்திரம் தொட்டுலாம் குணமானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பவுலோட வஸ்திரம் தொட்டு நடந்து போகிறப்ப ரசிக்கப்பட்டவங்களாம். இது மாதிரிலாம் நிறைய கதைகள் பைபிளுக்குள்ளார இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் இருக்குது. அதெல்லாம் எப்படி? அப்புறம் ஏன் இயேசு என்ற பிதா ஏன் மரிக்கணும்? பிதா மரித்தாரா, இல்லை வேர்ட் ஆஃப் காடு கர்த்தருடைய வார்த்தை மரித்தாரா, இல்லை இயேசு என்ற மனுஷன் மரித்தாரா அப்படின்னது அவருக்கு தான் உயிரை கொடுக்கும் தெரியும், உயிரை எடுக்கும் தெரியுமா? ரெண்டுமே அவர் கையில் தானே இருக்குது. அது எப்படி இந்த இடத்துல நிறைவேறுச்சுன்னது நான் சில பைபிள் வசனத்தை மட்டும் போட்டு இந்த வீடியோவில் அகைன் காட்டுறேன். இப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் ஆதியிலே
வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. யோவான் 1:1 சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் ஏன்னா நாம் கண்டோம், நமக்குள்ளார அவர் தங்கினார். அது பிதாவாகிய தேவனுக்கு ஒத்த உருவமாக தற்சுரூபமாக இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டுள்ளது. அதை தான் இங்கே படம் போட்டு காட்டியிருக்கிறேன். இப்போ பிதாவாகிய ஒளி லைட்டு, அந்த லைட்டையும் சவுண்டையும் பார்த்தது தான் மோசே. என்ன வேர்ட் ஆஃப் காடு சவுண்டு மட்டும் கேட்டது ஆபிரகாமு. ஏன்னா ஆதாம் ஏவாள் தான் என்ன அந்த லைட்டையும் பார்த்துருக்குறாங்க, சவுண்டையும் கேட்டுருக்குறாங்க, அந்த ஜீவ சுவாசத்தையும் தனக்குள்ளார வச்சுருந்தாங்க. அந்த ஜீவ சுவாசம்தான் என்ன ஆத்துமா, ஜீவன் ப்ளஸ் ஆத்துமா. இது ஜீவன் மட்டும் இருக்குது அவங்க இப்போ நம்மளுக்குள்ளார, அந்த ஆத்துமா செத்து கிடக்குது. அதை மீட்கிறதுக்கு தான் இயேசு என்ற மனுஷ குமாரன் என்ன வேர்ட் ஆஃப் காட் என்ற தேவனுடைய அந்த ஒளியிலேருந்து வந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டு அந்த ஒளியாகவே மாறிட்டார். அவருக்குள்ளார ஜீவன் இருக்குது. இன்றைக்கி அந்த ஜீவனுக்கு பேர் நித்திய ஜீவன். அதை யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா விசுவாதவங்கள நித்திய வேதனை நித்திய மரணம் பெறுவாங்கன்றது தான் இந்த வீடியோ. இப்போ இதில் பாருங்கள், இப்போ இயேசு என்ற மனுஷகுமாரனுக்குள்ளார யார் தங்கினது? அவர் பிதா கிடையாது, அவர் குழந்தையாக தான் பிறந்தார். ஒரு கேரக்டரை எப்படி ஆதாம் ஏவாளை ஃபஸ்ட் ஆதாம் என்றாரோ அது மாதிரி ரெண்டாம் ஆதாமாகிய இந்த இயேசுன்ற ஒரு மனுஷகுமாரனை தேவனுடைய வார்த்தை என்ற ஒளி, பிதா என்ற இன்னொரு ஒளி, பரிசுத்தாவியான அந்த சுவாசம் காத்து இந்த மனுஷனை சூஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடிலாம் மோசே எலிசாக்குள்ளாருனா சத்தமாக கேட்டுன்னு இருந்தவங்க என்ன இவருக்குள்ளார 3 வருஷம் தங்குறார். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்க தேவர்கள் என்னப்படுவார்கள். அந்த வார்த்தையாகவே இவர் மாறிட்டார். இந்த வார்த்தையை இவருக்குள்ளார 2 ஆவி, ஒரு மனுஷனுக்குள்ளார என்னங்க இருக்கும்? இயேசு என்ற மனுஷனுக்குள்ளார மனுஷாவினானுங்க இருக்கும், ப்ளஸ் செத்த ஆத்மாவாக இருக்குது. இப்போ அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு, நான் எதுவும் சுயமாக பேசலை, நான் பேசுகிறது என்னவென்றதும் உபதேசிக்க வேண்டியது என்னவென்றும் எனக்குள்ளார இருக்கிற பிதாவாகிய ஒளி, அந்த ஒளியிலேருந்து புறப்படுற தேவனுடைய வார்த்தை வேர்ட் ஆஃப் காடு, அந்த வார்த்தை என்ன பரிசுத்த ஆவியாக இருந்து எனக்குள்ளார போதிக்குது. பார்த்தீங்களா? அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சுயமாக பேசலை. ஏன் நான் சுயமாக பேசலை? எனக்குள்ளார மனுஷ ஆவி இருக்குது. மனுஷகுமாரனுக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையால் பரிசுத்த ஆவியால். இருந்தாலும் நான் மனுஷனுடைய கிரியை, என்னோடய மாம்ச எச்செல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா பிதா எனக்கு என்ன கட்டளை இட்டு இருக்கிறாரோ, எது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை வேர்ட் ஆஃப் காடு, பிதாவினுடைய பரிசுத்தாவி ஆனவர் எனக்கு என்ன கட்டளை இட்டாரோ அதை தான் நான் மாம்சத்தில் செய்வேன். அதுக்கு தான் 40 நாள் சோதிக்கப்படுவதற்கு யோவான் ஸ்நானம் 4 ஞானஸ்தானம் பெற்ற பிறகு எதுக்குங்க மனுஷன் போய் யோவான் ஸ்நானம் கிட்ட இன்னொரு மனுஷன்கிட்ட ஞானஸ்தானம் வாங்கணும்? அவர் யோவான் ஸ்நானகன்னு இவருக்குள்ளார இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஒளியை, தேவனுடைய பரிசுத்தாவியா யார் பார்க்குறது? ஆவிக்குரிய கண்ணில் அவர் பார்க்குறாரு. எதோ யோவான் ஸ்நானங்க பார்க்குறாரு. ஆனால் இயேசு யோவான் ஸ்நானங்க எப்படி பார்க்குறாருன்னா எலியாவாக பார்க்குறாரு. நீ எலியாவோட ஆவியை உடையவன் அப்படின்னு. சரீரம் பேர் தான் வேறு, உள்ளார ஆவி ஒன்று அப்படின்னு இயேசு யோவான் ஸ்நானங்கன்னு பார்க்குறாரு ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப. இதெல்லாம் பண்ணுப்பா, நான் இயேசுன்ற மனுஷன்தான், இதெல்லாம் பிதாவினுடைய சித்தமாக இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கலாம். இப்போத்துக்கு அதுக்கு தடை பண்ணாத, சொல்லதை மட்டும் நீ செய், நான் சொல்லதை மட்டும் செய், உனக்கு எதுவும் தெரியாது. நீ என்னை குறித்து சாட்சி சொல்லனா நான் வந்த, ஒளியை குறித்து சாட்சி சொல்லனா நான் வந்த. அந்த ஒளி யாருக்குள்ளார என்ன தங்குதுன்னு எப்படி அடையாளம் காட்டுன்னா, உனக்கு ஒரு விஷனை காட்டுவேன். உனக்கு மட்டும் யோவான் ஸ்நானகனுக்கு மட்டும் அந்த விஷயம் என்னென்னா எந்த ஒரு மனுஷனுக்குள்ளார என்ன ஆவியானவர் புறா போல் இறங்குறாரோ ஏன்னா அவரு தான் இந்த உலகத்தின் பாவத்தை என்ன சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு பிதாவாகிய தேவன் ஏற்கனவே பைபிளில் தோரா புத்தகத்தில் எழுதப்பட்டதுனால அவருக்கு மட்டும் அந்த விஷன் காட்டப்படுது. யார்? யோவான் ஸ்நானகன் மட்டும். பக்கத்தில் வேணால் நான் படம் போட்டுருப்பேன், அதை அழிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு இடம் கொடு அப்படின்னு போகிறாரு. இப்போ இயேசு
இயேசு என்ற மனுஷ ஆவி என்ன மனுஷ ஆவிக்கு இடம் கொடுக்காம பிசாசினால் சோதிக்கப்பட்டு இடம் கொடுக்காம 40 நாள் பட்டினி இருக்கிறார். 1 நாள் 2 நாள் இல்லை, 40 நாள் பட்டினி இருக்கிறாரு. அப்போ தான் சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான். நீ தான் தேவனுடைய குமாரனாக இருந்தால் இங்கேருந்து மேலேருந்து மலை மேலேருந்து கீழே குதி, தூதர்களுக்கு தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார்கள் அப்படின்னா. எப்படி ஆதாம் ஏவாள்கிட்ட இந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாவது கிடையாது, என்ன நீ வந்து அப்படியே பிதாவாகிய தேவன் மாதிரி ஆயிடலான்னு சொன்னோன்னா, ஏன்னா அவங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க. என்னடா இவன் சொல்லது வந்து நம்பலாமா வேணாமா, நம்ம இதே கன்ஃபியூஸ்லேருந்து கடைசி அதை சாப்பிட்டாங்க. ஆனால் இவர் எடுத்தோன்னா அப்படின்னதுக்குள்ளே சிட்டிக்கு போடுறதுக்குள்ளார என்ன உன்னுடைய பிதாவாகிய தேவனை பரிச்சை பாராத யாக அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த கல்லை எடுத்து இதை அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு வேதத்தில் வந்து எழுதப்பட்டுள்ளல. அதனால் இந்த கல் எடுத்து சாப்பிடு உனக்கு பசியாக இருந்தான்னு சொன்னோன்னே உடனே இயேசு மனுஷ ஆவியிலே தான் பேசுகிறார். தேவனுடைய ஆவியில் மனுஷ ஆவியில் பேசுகிறார். ஏன்னா அவர் அந்த ஒளியை தேடி இன்னொரு ஒளியை தேடி பரிசுத்த ஆவியை தேடி அந்த தோரா புத்தகத்தில் படித்த வாசி அதை தேடிக்கிட்டு இருக்கிறார் 30 வயசு வரைக்கும். ரைட்டுங்களா? தான் அந்த பாத்திரன்னது அவர் அறிஞ்சிக்கிட்டு பிசாசு வந்து சோதனைக்காரன் ஆதாம் ஏவாளை வஞ்சித்த மாதிரி நம்மளை வஞ்சிக்க பார்க்குறான். அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னா இயேசு என்ற மனுஷன் டக்குன்னு அடிக்கிறாரு. எப்பா தேவனுடைய வார்த்தையினாலும் என்ன மனுஷன் பிழைப்பான். ஏதோ மனுஷன் படைப்பான். யார் படைப்பாங்க? மனுஷன் படைப்பான் அப்படின்னு இயேசு என்ற மனுஷாவியில் பேசுகிறாரு. உடனே அந்த நேரத்தில் என்ன பிசாசு ஓடி போயிட்டான். ஓகே, ரொம்ப ஷார்ப்பாக இருக்காப்புல இந்த மனுஷகுமாரன் அப்படின்னு. அதனால்தான் மனுஷகுமாரன் அப்படின்னு அவர் பல தடவை சொல்லுவார். மனுஷகுமாரனுக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம ஒரு சிஎம் வீட்டுக்கு போகிறோம். சிஎம் வீட்டில் தங்க வைக்கிறாருன்னா என்ன நம்ம சிஎம் கிடையாது. சிஎம் வீட்டில் தங்கியிருக்கிறப்ப இவங்கள பார்த்துக்கோன்னா சிஎம் வீட்டு வேலைக்காரங்க அத்தனை பேரும் அந்த ராஜாவோட அரண்மனையில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம சொல்லதை செய்வாங்க. ஏன்னா சிஎம் வந்து அந்த மாதிரி ஆர்டருக்கு போட்டுட்டு போயிருக்கிறாரு. அதுக்குன்னு நான் தான் சிஎம் வீட்டில் போய் தங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். ஏன்னா எல்லோரும் என்னை மதிக்கணுன்னா என்னை பார்த்து பயப்படுவேன். உடனே நான் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா என்னால் என்ன வேண்டாலும் பண்ண முடியும். இருந்தாலும் சிஎம் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, சிஎம் எனக்கு அவர் வீட்டில் தங்க வச்சுருக்கிறாரு, எனக்கு எல்லா சர்வெண்ட்டையும் எனக்கு சர்வெண்ட் ஆக்கிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அதுக்காக நான் வந்து அந்த விஷயத்தை அந்த ப்ரிவிலேஜை அந்த உரிமையை வந்து தப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். எது சிஎம் கிட்ட இயேசு என்ற நான் மனுஷன் இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கிற நான் தப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். சிஎம் நம்மளுக்கு கொடுத்த அந்த அன்பை அந்த மரியாதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிப்போன்னு மிஸ்யூஸ் பண்ணாமல் எதுக்கு நம்ம போனோமோ சிஎம் வீட்டுக்கு எதுக்கு தங்க வச்சாரோ அதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு சிஎம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரோ அதுபடி நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் தனக்குள்ளார ஒரு மனுஷனுக்குள்ளார மனுஷ ஆவி தான் இருக்கும். அந்த மனுஷ ஆவிக்குள்ளார பிதா என்ற தேவனுடைய ஒளி, தேவனுடைய வார்த்தை வேடாகுவால் பரிசுத்த ஆவி தங்கி எப்போ வந்தார், எப்போ தங்கினார், எப்போ இவர் மனுஷகுமாரனாக இருந்தார்? 30 வயசு வரைக்கும் மனுஷகுமாரனாக இருந்து 30 வயசுக்கு அப்புறம் அந்த தேவகுமாரன் தனக்குள்ளார தங்கிறதுக்கு பேசுறதுக்கு என்ன அந்த பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவதற்கு ஏன்னா அவர் இடம் கொடுத்து அவருக்குள்ளார வந்து 3 வருஷம் அதனால தான் உபாகமம் 18:18 உபாகமம் 18:18 பிதாவாகிய தேவன் வேர்ட் ஆஃப் காட் சத்தமாக ஒளியாக வந்து மோசேக்கிட்ட பேசுகிறாரு. மோசே நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உன் சகோதரருக்குள்ளார் சொல்லு, அவங்க சகோதரருக்குள்ளாரையே நான் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன். அந்த தீர்க்கதரிசிக்கு பேர் இயேசு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இயேசு, அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசியை மட்டும் காமனாக சொல்லி விட்டார். யார்? பிதாவாகிய தேவன், வேர்ட் ஆஃப் காடு, ஒளி என்ற கடவுள், பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து இப்போ அப்படியே வந்து தங்குறாரு. ஒரு மனுஷனுக்குள்ளார தங்கணுன்னா இப்போ இயேசு என்ற மனுஷன், இப்போ நீங்களும் நானும் தான் வச்சுக்கோங்களேன். என்ன இப்போ நம்மக்கிட்ட வெறும் சைக்கிள் தான் இருக்குன்னா நம்மளுக்கு பைக்கில் போகணுன்னு ஆசை வரும். பைக் இருந்தால் காரில் போகணுன்னு ஆசை வரணும். கார் இருந்தால் பலகார் வாங்கணுன்னு ஆசை வரும். பலகாரம் ஆடினா ஃப்ளைட்டில் போனால் ஃப்ளைட்டு வாங்கணுன்னு ஆசைப்படும். இல்லை அப்புறமா வந்து என்ன இருக்கிறதுல லக்ஸரி ஃப்ளைட் வாங்கணுன்னு இப்படி ஆசை வரும். பார்த்திங்களா? அந்த ஆசையெல்லாம் இவர் அடக்கிக்கிட்டு அதனால தான் இயேசு கிறிஸ்தனுடையவர்கள் தங்களுடைய இச்சை மாம்ச இச்சை எல்லாத்தையும் வந்து அவரை போலவே சிலுவையில் அறைந்திருக்கிறோம் என்ற சொல்லத்துக்கு ரீசன் இதுதான். ஓகேங்களா? இப்போ
இந்த பிதா இப்போ மனுஷனுக்குள்ளார என்ன இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குங்களா? எது? நான் எழுதிட்டேங்க. இப்போ மனுஷனுக்குள்ளார ஒரு மனுஷனுக்குள்ளார ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. அந்த ஆத்மா செத்து போச்சு. அந்த செத்துப்போன ஆத்மாவை மீட்கிறதுக்கு தான் இந்த பிதாவாகிய ஒளி இந்த மனுஷனை, அந்த சராசரத்தை படைத்த இந்த ஒளி, அந்த ஒளியினுடைய வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய ஆவி இயேசுக்குள்ளார, இயேசுன்ற மனுஷனுக்குள்ளார தங்குது. மனுஷனுக்கு மனுஷன்தாங்க பலியாக முடியும். புறா, கழுதை, என்ன ஆடு, மாடு, கோழி, என்ன இதெல்லாம் கொடுத்தா அது கரெக்டான அந்த ஆடு, கோழி, மாடுலாம் என்ன கேட்கும்? என்ன பிதாவாகிய தேவனே எங்களை படைச்சிங்க, பலி எடுத்துக்கு தானே வந்து எங்களை படைச்சிருக்கீங்க. என் கழுத்தை வெட்டினா எனக்கு வலிக்குமே, நான் துடிப்பேனே, என் உயிர் வந்து பண்ணுமே. மனுஷன், நீங்கள் படைத்த மனுஷன் செய்த தப்புக்கு நான் எதுக்குங்க நான் வந்து சாவணும்? இதுக்காகவே என்ன படிச்சிங்க? அப்போ நீங்கள் வந்து எது சத்தியம் இல்லாத தேவனா அப்படின்னு கொஸ்டின் கேட்குமா கேட்காதா? இதுக்கு நீங்கள் எங்களை படைக்காமலே இருந்திருக்கலாமே. இந்த மனுஷன் செய்கிற அக்கப்போருக்கு நாங்கள் சாகிறதுக்கு பதில் எங்களை படைக்காமலே விட்டு இருக்கலாம். கேட்குமா கேட்காதா? ஏன்னா விலங்குகளுக்கெல்லாம் ஆத்துமான்ற ஒரு இது கிடையாது. அதுக்கு ஆவி, சரீரம் மட்டும்தான் இருக்கும். எது? ஆவி, சரீரம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஆத்மா இருந்துச்சுன்னா இப்படி தானே கேட்கும். விலங்குகளுக்கு இந்த ஆத்மா இருந்தால் இப்படி தானேங்க கேட்கும். அப்போ தேவன் வந்து நீதி உள்ள பரராச்சே, அவர் எப்படி நீதியற்ற தன்மையாக அவர் நடந்துப்பார். ஸோ இப்போ மனுஷனுக்குள்ளார எந்த மனுஷனும் அவர் சூஸ் பண்ண மனுஷன் விழுந்து போயிட்டான். இந்த இயேசு என்ற மனுஷன் மட்டும்தான் விழாமல், எந்த பாவத்துலேயும் விழாமல், பாவத்தை பாராத சுத்த கண்ணனாக இவர் இருந்தார். இன்னமும் இதுக்கு பைபிள் வந்து விளக்கம் தரான். இப்போ தேவனுடைய ஆவியை எதனால் நீங்கள் அறியலாம்? தேவனுடைய ஆவியை நீங்கள் எதனால் அறியலான்னா, இயேசுக்குள்ளார தங்கி ஒரு தேவனுடைய வார்த்தை பேசினார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தை என்ன பேசிச்சு? நான் உலகத்தான் அல்லாத போல் நீங்களும் உலகத்தான் அல்ல. இப்போ இப்படி பேசுகிறப்ப இயேசுக்குள்ளார இருந்து ஒரு மனுஷ ஆவியில் போதிக்கிறப்பெல்லாம் அவர் வந்து மனுஷ ஆவியை யூஸ் பண்ண மாட்டார். எது? போதிக்கிறப்பெல்லாம் தன்னுடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, சீசர்களுக்கு போதிக்கிறப்பெல்லாம் இயேசு மனுஷ ஆவியில் பேச மாட்டார். ரைட்டுங்களா? அவரோட ஆவியை அடக்கிக்கிட்டு தேவனுடைய வார்த்தை பேசுறதுக்கு அவர் அலோவ் பண்ணுவார். அதுக்கு தான் வந்து உன்னோட ஆவியை நீ கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? உன்னோட ஆவியை நீ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தேவனுடைய வார்த்தை என்ற பரிசுத்த ஆவிக்கு நீ கண்ட்ரோல் பண்ணனா அந்த ஒளியின் தேவன்கிட்ட நம்மலாம் போய் சேருவோம். ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தேவன். என்ன, அவர் சதா காலமும் பரிசுத்தர் வந்து கேருபீன்களும் சேராபீன்களும் வந்து துதித்து கொண்டே இருக்குது. அதே போல் நம்மளும் அவர்கிட்ட போகணும். அப்படின்னா இந்த பரிசுத்தம் இருந்தால் தான் அவர்கிட்ட, அந்த ஒளிக்கிட்ட போயிட்டு நம்ம சேர முடியும். இப்போ யூஎஃப்ஓ, அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? சயின்ஸு சொல்லுது பார்த்தீங்களா? பறக்கும் தட்டில் வந்து பறக்கிறாங்கன்னா அவங்களாம் வந்து ஒளியின் தூதர்கள். யூஎஃப்ஓ ஒளியின் தூதர்கள். பறக்கும் தட்டுலாம் வந்து போகிறாங்கல்ல, அவங்களாம் ஒளியின் தூதர்கள். அதை தான் வந்து நான் மனுஷன் கிரியேட் பண்ண ஃப்ளைட்டு ஜெட்டோடு வந்து அப்படி ஒரு செகண்டில் 1000 கிலோமீட்டர் அந்த பக்கம் பறந்து போயிடுறதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க ஒளியின் தூதர்களாக இருக்கிறாங்க. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது? அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். அப்படி தான் இவங்களாம் வந்து வேற்றுக்கிரக வாசிகள் அப்படின்றாங்க. அதாவது என்னுடைய பிதாவோட வீட்டில் என்ன 1000 வாசஸ்தலங்கள் உண்டு. எது? நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு. அதை நீங்கள் காண மாட்டீங்கன்னு யார் பேச முடியும்? இயேசு பேச முடியுமே. இயேசுக்குள்ளார இருந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஒளி, ஏன்னா தேவனுடைய ஆவி பேச முடியுமா? அவர் தன்னைத்தான் தாழ்த்தி. யார் தன்னைத்தான் தாழ்த்தி? இயேசு என்ற மனுஷனுக்குள்ளார உட்காந்து கிறிஸ்து என்ற தேவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு பேர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து வந்து உட்காந்து என்ன உள்ளார வந்து போதிக்கிறாரு. இந்த வார்த்தை, இந்த ஆவி, இந்த ஒளி இயேசுன்ற மனுஷனுக்கு போதிக்குது. இயேசுவே தாழ்த்திக்கோ, எனக்காக நீ பண்ணிக்க. ஓ மொழியும் தான் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு ரட்சிப்பு. உனக்கு முன்னாடி பிறந்த ஆதாம் ஏவாள்லேருந்து முடிவு பரியந்தம் இந்த உலகத்தை நான் அழிக்கிற வரைக்கும் என்ன இருக்கிற மக்களுக்கு ரட்சிப்பு யார் மூலியம் வருதுன்னா இயேசு என்ற மூலியம் வரப்போகுது அப்படின்னு பிதாவாகிய ஒளியிலேருந்து தேவனுடைய வார்த்தை இந்த கிறிஸ்து வேர்ட் ஆஃப் காடு பரிசுத்த ஆவியின் மூலியம் இயேசுக்கு உபதேசம் பண்ணி உடனே இயேசு மனுஷ ஆவியில் சொல்கிறாரு, சரி பிதாவை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை தான் நான் போதிப்பேன்.
நான் தான் பார்க்குறேன், அதை பார்த்துட்டு நீ டேய் அதை போய் செய்யடா அப்படின்னா நான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். இதுதான் வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் நான் எதுவும் வந்து சுயமாக பேசலை, சுயமாக போதிக்கலை அப்படின்னா. அதுக்கு தான் பிலிப்பு கேட்குறாரு, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் பிதாவை காட்டணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இயேசு 30 வயசு தான் ஆகுது, நீ அத்தி மரத்தை கீழே பத்துன்னு இருந்த பற்றியா, அப்பயே நான் உன்னை கண்டேன் அப்படின்ட்டாரு. இது அப்புறம் அத்தி மரத்து கீழே அப்போ படுத்துக்கின்னு நம்மளை பற்றி பிதாவை பற்றி யோசிச்சது இயேசு என்ற மனுஷன். நம்ம தான் கண்ணு பார்க்க வந்து யோசேப்பின் குமாரன்னு மரியாளுக்கு பிறந்தவர், இவருக்கு எப்படிடா தெரியுன்றப்ப, ஓ இயேசுக்குள்ளார இருந்து பேசுகிறது பிதா என்கிற தேவனுடைய ஒளி, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவின்னு பிலிப்பு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் இன்னொரு இடத்துல கேட்குறாரு பேதுருக்கிட்ட, இயேசு கேட்குறாரு, பேதுருவே ஜனங்களை என்னை யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சில பேர் உங்களை தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் உங்களை எலியான்றாங்க, நீ யாருன்னு சொல்கிற பேதுரு அப்படின்னு கேட்டோன்னா, நீ உன்னதமானவருடைய தேவனுடைய குமாரன். எது? தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன்னா யார்? ஒளி, வார்த்தை, ஆவி, இது 3 சேர்ந்தது தான் தேவனுடைய குமாரன். அவர் எப்படி தங்கினார் மனுஷனுக்குள்ளார எவ்வளோ நாள் தங்கினார்? இயேசுன்ற மனுஷனுக்குள்ளார 3 வருஷம் தங்கி அவரை வழி நடத்தி, இது பாவம், இது அக்கிரமம், இது மாதிரி பிசாசால் வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை வழி நடத்தி, உன் உயிரை மட்டும் நீ விட்டுடு, என்ன உன் உயிரை உனக்கு கொடுத்தது நான் தானே. பிதாவாகிய தேவகுமாரன் பேசுகிறாரு இயேசுக்கிட்ட. உள்ளாரே நடக்குது, இருதயத்தில் நடக்குது. இருதயத்துக்குள்ளார 2 ஆவி பேசிக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கிறாங்க, மனுஷ ஆவி பேசிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இதை நீ பண்ணு, சிலுவையில் வந்து உன்னை காரித்து போவாங்க, எல்லாமே பண்ணு, அடுத்த செகண்டில் நான் உன்னை வந்து உயிரோடு எழுப்பிடுவேன். ஏன்னா உனக்கு உயிரை கொடுத்தது நான் தான். ஏன்னா அந்த உயிர் நீ விட்ட பிறகு தன்னை படைத்த இறைவன்கிட்டயே வந்துடும். சரீரம் பூமிக்கு தெரிஞ்சிடும், ஆத்மா மட்டும் ஏன்னா உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும். கெட்ட ஆத்மானா உலகத்தில் சுற்றும், நல்ல ஆத்மானா என் கூட வந்து சேர்ந்துடும். அந்த சேரத்துக்கு முதற் பலனான இயேசுன்ற நாமத்தை அதுக்கு தான் உனக்கு கொடுத்துருக்குன்னு அந்த தேவனுடைய வார்த்தை, கிருபினுடைய வார்த்தையாகிய இயேசு என்ற நாமத்தை கொண்டு அந்த சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அவர் எப்போ மனுஷனாக இருந்தார்? 30 வயசு வரைக்கும் அவர் மனுஷன்தான். அப்படின்னா அந்த பிதா தான் வந்து சிலுவையில் அறையப்படணும்னா தன்னுடைய அதாவது மக்களுடைய பாவத்துக்காக, உலகத்து பாவத்துக்காக, சாபத்துக்காக அவர் தான் மறிக்கணும்னா, அவர் தான் நித்திய பிதாச்சு, அவர் யார் வந்து கொல்ல முடியும்? அப்போ அவர் கொல்லப்படணும்னா ஒரு மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவை. அதுக்கு சூஸ் பண்ண ஒரு கேரக்டர், ஒரு சரீரம், ஒரு மனுஷனுடைய ஆவி தான் இயேசு என்ற மனுஷகுமாரன். அந்த குமாரனுக்குள்ளார 3 வருஷம் வந்து தங்கி இந்த தேவகுமாரன் என்ற பிதாவினுடைய ஒளி, பிதாவினுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காடு, பரிசுத்த ஆவியானவர் தங்கி அவரை வழி நடத்தி, எப்போ நீ யூத மார்க்கத்தில் இருக்க, இதெல்லாம் நான் படிக்கல, ஆதாம் ஏவாள் படிக்கல, நான் சன்மார்க்கத்தை தான் படித்தேன், உன்னை போல் அடுத்தவங்களை நேசின்னு தான் படித்தேன். ஆனால் பிசாசானவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்ச வாசி என்ன அந்த ஆத்மா என்னோட ஆத்மா வந்து பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாங்கப்பா. அதனால் இயேசு நான் சொல்லதை நீ கேளுப்பா அப்படின்னு இந்த 3 பேரும் ஒன்றா இருந்து, ஒரே பிதா தான், ஒரே தேவனுடைய வார்த்தை தான், ஒரே பரிசுத்தாவியை தான், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான் அந்த தேவகுமாரன் அதுக்கு தான் பல இடத்துல சொல்கிறாரு. என்ன நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவகுமாரன்னுவார், சில இடத்துல சொல்லுவார் மனுஷகுமாரன் சொல்லுவார். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இயேசு கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் பண்ண போது மரியாளுக்கிட்ட இருக்கணும் தேவதூதன் யோசப்கிட்டலாம் சொல்லியாச்சு, இவர் மேலே வந்து உங்களுக்கு பிறக்க போகிறது பரிசுத்த ஆவியினால் நிழலிடப்பட்டு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னவாச்சு. ஃபஸ்ட்டு அற்புதம் பண்ணுறப்ப என்ன கானாவூர் கல்யாணத்தில் வந்து வைன் கடைசி பந்தியில் உட்காந்துக்குலாம் இருக்காதில்ல, சாப்பாடே இருக்காதில்ல, அப்புறம் எப்படி ஒயின் இருக்கும்? அந்த ஒயின் காலிப்பட்ட உடனே சொல்கிறாங்க, மரியாள் அம்மா சொல்கிறாங்க, இயேசு மகனே இது ராசரசம் குழையப்பட்டுச்சான் ஒயின், என்னன்னு கொஞ்சம் பாருப்பா, ஏதாவது பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் போய் வாங்கின்னு வாங்கப்பா. அப்படி தானே நம்மளோட அம்மா அப்பா சொல்லுவாங்க. சப்போஸ் 2000 வருஷம் நம்ம இருந்தாலும், நம்மளோட அம்மா அப்பா நம்ம பிறந்திருந்தாலும் அப்படி தானே ஒரு மகன்கிட்ட ஒரு தாய் சொல்லுவாங்க.
ஆனால் அப்படி சொன்னதுக்கு உடனே இயேசு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அம்மா அப்பா நம்ம அம்மா அந்த இடத்துல இருந்தால், ஏண்டா உனக்கு என்னடா, என்னமோ மாதிரி பேசுகிற, என்னத்தை பேசுகிற, ஸ்திரீ என்ற என்னை பார்த்து, அப்போ நான் உனக்கு மகளோ, அடி ராஸ்கல் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. என்ன லோக்கல் பாஷைலாம் அடி செருப்பால் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அன்பாகவே சொல்லுவாங்க, அடி செருப்பால், நான் உனக்கு மகளாடா, என் அப்பா இன்சியல் என்ன அப்படின்னு தானே கேட்பாங்க. உடனே ஏன் மரியாள் உள்ளார்ந்து நம்மளுடைய பையன் இயேசு என்ற மனுஷாவி நம்மக்கிட்ட பேசலை, ஏன்னா பிதாவாகிய தேவன் என்ற வேர்ட் ஆஃப் காடு, வேர்ட் ஆஃப் ஒளி, வேர்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டு அவர் பேசுகிறாருன்னு சொன்னோன்னா அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பக்குவம் அடைஞ்சிக்கிட்டு அந்த அன்னை மரியாள் இவர் சொல்லபடி ஆக கிடக்குது அப்படின்னு வேலைக்காரங்கிட்ட, அந்த பந்தியில் உள்ள வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அந்த தண்ணீரை அவர் திராட்சை ரசமாக மாற்றிட்டார். மாத்தந்து யார்? இயேசுக்குள்ளார தங்கின கிறிஸ்து என்ற தேவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காடு, பரிசுத்த ஆவியான பிதாவாகிய தேவனுடைய ஒளி. ஏன்னா அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக அவர் இல்லாதவர்களேருந்து இருக்கிறவர்கள் போல் அழைக்கும் தேவன். ஓகேங்களா? அதனால் மாற்றி இந்த அற்புத அடையாளத்தை பண்ணார். இப்போ சொல்லுங்கள், இப்போ என்ன நித்திய பிதாவுக்கு நித்திய பிதா யாருன்னா கொல்ல முடியுமா? அப்படி நித்திய பிதா செத்து போயிட்டா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய இருக்குங்க. வெளிப்படுத்த விசேஷத்தில் இயேசுவே கர்த்தருந்து அறிக்கை பண்ணுவன தேவனுடைய ஆவி எதனால் நீங்கள் அறியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்தில் வந்த இயேசு என்ற கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானவைகள் அல்ல. அறிக்கை பண்ணுற ஆவிக்கு பேர் தான் தேவனால் உண்டானவைகள். அதனால தான் இயேசு முதற் பேராக இருக்கிற, முதற் பலனாக இருக்கிற. இதுக்கு முன்னாடி நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. ஆபிரகாம், மோசே, எலியா, எலிசா, இன்னும் நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கிறாங்க. தீர்க்க தரிசன புத்தகங்களும் அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அவங்க மொழி பரிசுத்த ஆவியினை எழுதியிருக்கிறாரு. இப்போ மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னா 4 பேரும் 4 புத்தகம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு இட்லி மாவு நம்ம கையில் லோக்கலாக சொல்லணும்னா இட்லி மாவு இருக்குங்க. எனக்கு இட்லி சுடுறதுக்கு சொல்லியிருக்கிற, கோவிந்தராஜ் நீ இட்லி சுடு இந்த மாவுலேருந்து. இன்னொரு சகோதரனுக்கு, இப்போ கொல்லங்குடி என் கூட வந்து பேசுகிற இன்னொரு சகோதரனுக்கு தோசை சுட சொல்லியிருக்கிறார். நான் இட்லி, அவர் தோசை. இன்னொரு சகோதரனுக்கு சைமன் பீட்டருக்கு வந்து என்னது கல் தோசை சுட சொல்லியிருக்கிறார். தோசை, இட்லி, தோசை, கல் தோசை, இது 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, புரியாதவங்களுக்கும் புரியணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாவு ஒன்று தான். ஏன்னா அந்த மாவை குண்டாக ஊற்றி வச்சா, ஒரு இட்லி குண்டாங்குள்ளார வச்சா அது இட்லின்றோம். ஏன்னா அதே மாவை ப்ளைனாக பேப்பர் ரோஸ்ட்டு தோசைன்றோம். அதே மாவை கொஞ்சம் ஒரு 3 சப்பாத்தி அடுக்கின மாதிரி ஒரு தோசையை ஊற்றினா அதுக்கு கல் தோசைன்றோம். 3மே மாவு நானுங்க. அப்போ நாங்கள் 3 பேருமே சண்டை போட்டுக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மாதிரி. இன்றைக்கி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் ஒன்று சேர்த்து பைபிளாக வச்சுருக்குறாங்க, 66 புத்தகமாக. அன்றைக்கி வந்து யாரும் வைக்கல. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாவு கொடுத்தது யார்? பரிசுத்த ஆவியானவர் தானே. புளிப்பில்லாத மாவு நானும் கொடுத்துருக்குறா. அந்த புளிப்பில்லாத மாவை புளிப்பாக ஆக்கி நீ இந்த தோசை சுடு, புளிப்பில்லாமல் இந்த தோசை சுடு, நீ ஸ்டார் தோசை சுடு, நீ ப்ளைன் தோசை சுடு, நீ வந்து பொடி தோசை சுடுன்னு சொல்லி கொடுத்தது யார்? ஏன்னா அந்த மாவை கொடுத்து அதை எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லி கொடுத்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை, பிதாவாகிய தேவனுடைய ஒளி, அதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. அவர் தான் சொல்லி கொடுத்துருக்குறார். அப்போ அவர்கிட்ட தானே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை மாவுக்கு இட்லி தான் சுடணும், நீ தோசை சுட்டு இருக்கா, நீ கல்லா பையன் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. பைபிளில் எழுதுன அத்தனையும் உண்மை தான். ஆனால் அதுக்குள்ளார ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட். ஏன்னா எனக்கு நான் கண்டதையும் கேட்டதுன்னா நான் எழுத முடியும். பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது அவங்கள குறித்து தான் எழுத முடியும். அது உண்மையா பொய்யா அப்படின்னது பக்கத்து வீட்டில் உள்ள மனுஷங்களையும் என் வீட்டில் உள்ள மனுஷங்களும் யார்? உலகத்தில் உள்ள மனுஷங்களும் படைச்சது யார்? இறைவன் தானா? அப்போ அவருக்கு உள் இருதயங்களை அறிகிற தேவன் அல்லவா? நாம் உண்டாவதுக்கு முன்னாடியே, நம்மளுடைய தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் அல்லவா? அவருக்கு தெரியாத எந்த மறைபொருளும் ரகசியம் இல்லையே.
அப்போ அவர்கிட்ட தானே அந்த மாவு குறித்து கேட்கணும். அதே போல தான் இயேசு என்ற நாமத்தை எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் ஏன் ஆக்கினார் அப்படின்னா, நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு பல நாமங்கள் உள்ள. அவர் இருக்கிறவராக இருக்கிறவர், நானே அவர், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். மோசே கிட்ட சொல்கிறாரு, நான் ஆதியும் அந்தம் ஆனவர் என்றார், நான் அல்பாவும் ஒமேகும் ஆனவர் என்றார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்றார், நான் பரிகாரியாக கர்த்தர் என்றார், அப்புறமா கிறிஸ்துன்றார், அப்புறம் ஒளின்றார், நான் ஆவியாக இருக்கிறேன்றார். எல்லாம் அடக்கின ஒரே பேர் தான் இயேசு. மனுஷனுக்கு மனுஷன்தான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். அந்த மனுஷனுக்குள்ளார தங்கி இவர் சிலுவையில் அறையப்படும் போது இந்த கனெக்ஷனை, இந்த பிதாவோட கனெக்ஷனை, இந்த பாருங்கள், இந்த பிதாவோட கனெக்ஷனை கட் பண்ணுறாரு. இது தேவனுடைய வார்த்தை சத்தத்தை கேட்குறது நிப்பாட்டுறாரு. இது நிப்பாட்டிட்டு இது அப்படியே பேக் டு பரலோகத்துக்கு இது போயிடுது. இது பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு இவர் அழுகுறாரு, மனுஷ ஆவியில் அழுகுறாரு. பிதாவே என்னை ஏன் கைவிட்டீங்க? அவர்கிட்ட சொல்லியாச்சு இது மாதிரி நடக்கும், மூணாம் நாள் நீ உயிர்த்தெழுப்ப அப்படின்னு. 3ஆம் நாள் உயிர்த்தெழுக்கலை, உயிரோடு எழுப்பப்படலை. அடுத்த செகண்டு அந்த மனுஷ ஆவியிலேயே உயிரை விட்ட பிறகு பாவம் நிவர்த்தியாச்சு. சாத்தானோட அந்த ராஜ்யம் முடிவுக்கு வந்துச்சு. அவனை எடுத்துன்னு போய் சங்கிலியால் பாதத்தில் கட்டி போட்டார். அந்த இயேசு என்ற ஆவியில் இப்போ பிதா தேவனுடைய ஒளி, தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியில் இவர்கிட்ட இங்கே தங்கி 3 வருஷம் என்ன போதிச்சாரோ அந்த படிப்பினை எடுத்துன்னு போயிட்டு அப்படியே சிலுவையிலேருந்து அப்படியே அடுத்த செகண்டு பாதாளத்தில் போயிட்டு தங்கி 3 நாள் பண்ணிவிட்டு 3 நாள் நோவா காலத்து பேழையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். யார் பிரசங்கம் பண்ணினார்? இயேசு. இந்த 3 இந்த சத்தம் ஒளி அவர் விட்டு போன பிறகு டக்குன்னு திருப்பி ரீகனெக்ஷன் கொடுத்து இந்த இயேசுவோட ஆவியை இங்கே போக சொல்ல அந்த அட்வைஸ் பண்ணதை இயேசு ஏற்றுக்கிட்டு அப்படியே இங்கே தங்குறாரு. தங்கின பிறகு தங்கி 3 நாள் தங்கிட்டு 3ஆம் நாள் கல்லறையில் போய் பார்க்குறாங்க, மரியாதை போய் பார்க்குறாங்க, கிடையாது. அங்கே ஒரு தேவ தூதரை இருக்கிறாப்புல. நீ யாரை தேடுற? இயேசுவை தேடுற. இயேசு உங்களுக்கு முன்னாடியே சொன்னபடி அங்கே கடற்கரைக்கு போய் அவரை அங்கே பாருங்கன்னு சொன்னோன்னே அவசரமாக போகிற ஆந்த வேலை இயேசு ஒரு தோட்டக்காரன் மாதிரி பரியால் பார்க்குறாங்க. மரியாதை பார்த்தோன்னே தொடத்துக்கு என்னடா ஸ்திரீயே அப்படின்னு மரியாதை அப்படின்னு செல்ல பேரில் அவர் அப்போ பேசின வார்த்தையில் அவர் கூப்பிட்டோன்னே என்னடா இயேசு பேசுகிற மாதிரி இருக்குது, உருவம் வேறு மாதிரி இருக்குன்னு வேறொரு ரூபத்தில் அவர் சுற்றி திரிந்தார். மரியாதை, நான் தான் அந்த இயேசு, நீ மறந்துட்டியா? நான் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நான் வேறு ரூபத்தில் வருவேன். கடற்கரையில் நீங்கள்லாம் வெயிட் பண்ணுங்கள், என் சகோதரெலாம் வெயிட் பண்ணுங்க நான் சொன்னேன், அதை மறந்துட்டியா அப்படின்னு சொன்னோன்னே உடனே இவங்க போயிட்டு மரியாதை போயிட்டு மற்ற சீசரெல்லாம் போய் தெரியப்படுத்துகிறாங்க. இது மாதிரி 40 நாள் அங்கே இருந்து இந்த பாருங்கள், எனக்குள்ளார தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஒளி, தேவனுடைய வார்த்தை தங்கி நான் இப்படி நான் தான் இப்போ அவர் தான் இப்போ நான் அப்படின்னு சொல்லி வெளிக்காட்டி தன்னோட 40 நாள் இந்த பூமியில் வாழ்ந்து சுற்றி திரிந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு 40ஆவது நாள் அத்தனை சீசர்கள் முன்னாடியும் அவங்க குத்தனவர்களும் பார்த்தாங்க. ஐயோ யூரியா குத்தணும் அப்படின்னா அவங்க கண்ணுக்கு எதிர்க்க எவனுக்கு போயிட்டார்? எப்படி போயிட்டார்? பிதா என்ற ஒளியாகவும், பிதா என்ற வார்த்தையாகவும், பிதா என்ற ஜீவ ஆவியாகவும் ஜீவ சோசமாகவும் அப்படியே மாறி போயிட்டார். நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டோனோ அதே மாதிரி திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வரும் அளவும் நம்ம காத்திருக்கணும். ஏதோ மாம்சத்தில் எப்படி வேறு ரூபத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி. ஆனால் இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆவி இந்த வேர்ட் ஆஃப் காடுனால் வேறு ஒரு ஆவி. அந்த ஆவி இயேசுவோட ஆவி வேறுன்னு பார்த்தா எல்லாமே ஒன்று தான். அந்த ஆவிக்கு பேர் இப்போ தேற்றளவாளன், பரிசுத்த ஆவி. அவர் தேற்றுவார். ஏன் தேற்றுவார்னா, எப்படி இயேசு சிலுவையில் தொங்கிக்கிட்டு கதறப்ப அவரோட ஆவியை ஒப்பு கொடுத்து விடுற வரைக்கும் பிதா என்ற ஒளியும், தேவனுடைய ஒளி, தேவனுடைய வார்த்தையும், வேர்ட் ஆஃப் காடும், பரிசுத்த ஆவியனும் உள்ளார தான் தங்கியிருந்தாங்க. அப்படி இன்னத்துக்குள்ளார இந்த ஒரு செகண்டில் இது ஸ்டாப் ஆகிட்ட பிறகு மனுஷன் என்ற இயேசுக்கு இருண்டதாகிடுச்சு. அதனால தான் வானமே அந்நேரத்தில் அவர் சிலுவையில் அறையப்படுறப்ப வானமே அப்படியே இருண்டதாக ஆயிடுச்சான். இதுதான் அங்கே இருந்த ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. ஸோ இந்த செத்த ஆத்துமா இப்போ நல்ல ஆத்துமா,
ஜீவ ஆத்மா, நல்ல ஆத்மாவினத்து கூட ஜீவ ஆத்மா ஆனது. அந்த ஜீவ ஆத்மா அந்த ஆத்மா மீட்கிறதுக்கு தான் இந்த இயேசு என்ற இரட்சகர் இந்த பூமியில் இந்த தேவகுமாரனை தங்கி அவர் சொல்படி கேட்டு நடந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு போயிருக்கிறாரு. இந்த எக்ஸாம்பிளை நம்ம கை கொண்டோன்னா அவர் இயேசு என்ற மனுஷன் தேவனுடைய வார்த்தையும் ஒளியும் பரிசுத்த ஆவியும் ஏற்றுக்கிட்டு அந்த வார்த்தையின்படி அந்த கட்டளையின்படி இயேசு வாழ்ந்தார். அந்த இயேசு இந்த மேக்னெட் என்ற தேவகுமாரனை ஏற்று தேவகுமாரனாவே இரும்பு என்ற இயேசு தேவகுமார் என்ற மேக்னெட்டாக மாறிட்டார். இப்போ நீங்களும் நானும் அதனால தான் எல்லா நாமத்துக்கு மேலே இயேசு என்ற மேக்னெட்டை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும் அப்படின்றது தான் இந்த வேதத்தில் உள்ள சத்தியத்தோட மூலப்பொருள். எதுக்கு நான் போர்டு ஃபுல்லாக நான் இப்போ பேசுகிறது, இந்த வீடியோ போடுறது மாம்ச காரியத்தை குறித்த வீடியோ போடுறேன்னா பரலோக காரியத்தை கொடுத்து வீடியோ போடுறேன்னா நீங்களே யோசித்து அதுக்கு நீங்களே வசனம் எழுதுங்க. ஏன்னா நான் வசனம் ஒரே டைமில் எழுதிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியல. ஏன்னா இதை கட் பண்ணி படம் வரைஞ்சி மாற்றி எழுதி போடுறேன். இதுக்கு நிறைய வசனம் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் நான் அதுக்கப்புறம் தனியாக வசனமாகவே எழுதி போடுறேன். அப்போ இந்த படத்தை பாருங்கள். இதுதான் புதிய ஏற்பாடு. இயேசுவின் இரத்தத்தினால் ஆன அந்த இரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. அந்த உயிருக்கு பேர் நித்திய ஜீவன். அந்த நித்திய உடன்படிக்கை, அந்த நித்திய உடன்படிக்கை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப அவருடைய அந்த ஆவி நம்மளை உயிர்ப்பித்து நித்திய ஆத்மாவை நம்மளை மாற்றும் அப்படின்றது தான் இந்த சத்தியத்தோட மூலப்பொருள். அவர் நித்திய பிதாவாக இருக்கிறாரு. நம்ம மரணமற்றவராக இருக்கிற போல் அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். யாரோட ஜீவனை கொடுத்தாரு? தன்னோட ஜீவனை கொடுக்கல, தன்னோட ஜீவனை இயேசு என்ற மனுஷனுக்குள்ளார கொடுத்தாரு. அதை பிடுங்கிக்கிட்டாரு, திருப்பி கொடுத்தாரு. அதை பிடுங்கிக்கிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு, திருப்பி கொடுத்துட்டாரு. திருப்பி யாருக்கு கொடுக்க முடியும்? மனுஷனுக்கு தானே கொடுக்க முடியும். தான் படைத்த மனுஷனுக்கு தானே கொடுக்க முடியும், உயிரினங்களுக்கு தானே கொடுக்க முடியும். அவரால் அந்த உயிரை விடவும் முடியும், அதை திருப்பி கொடுக்கவும் முடியும். யாருக்குன்னா இயேசு என்ற மனுஷனுக்குள்ளார. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுக்குள்ளார இப்போ மனுஷ ஆவி இல்லை, தேவனுடைய ஆவி இருக்குது. மனுஷ ஆவி இப்போ அவருக்குள்ளார கிடையாது, தேவனுடைய ஆத்மா இருக்குது. தேவனுடைய ஆத்மா இருக்குது. அதுதான் நித்திய ஆத்மா, அதுதான் நித்திய ஜீவன், நித்திய ஒளி, நித்திய பிதா. இப்போ ஆயிட்டார். இப்போ இயேசு என்ற ஆத்மா என்னது? பரிசுத்த ஆத்மா. அப்படி தான் நம்மளும் பரிசுத்தம் ஆகணுன்னதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதை பார்த்து புரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லை டவுட்டாக இருந்தால், நான் சொல்கிறது ஏதாவது பொய்யாக இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசலாம், இல்லைன்னா கமெண்ட் பண்ணி பேசலாம். இது ஆவிக்குரிய பாடம். ஆவிக்குரிய பாடத்தை ஆவிக்குரிய சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். அதாவது பிதா குமாரனை யாருக்கு காட்டணும்னு அவர் சித்தம் இருக்கோ அவருக்கு குமாரனை காட்டுவார். அதே மாதிரி குமாரனும் பிதாவை யாருக்கு தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறாரோ அவர் சித்தத்தின்படி அந்த பிதாவை தெரியப்படுத்துவார் என்னது இந்த வீடியோ மூலியம் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய வீடியோ என் சேனலில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் செத்த ஆத்மாவை நித்திய ஆத்மாவை மாற்றிக்கணுன்னது இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். எல்லா மகிமையும் துதியும் புகழும் ஒருவருக்கே, இறைவன் ஒருவருக்கு. அந்த இறைவன் இயேசு என்ற கர்த்தர், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளார பரிசுத்த ஆவியானவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிச்சுக்கிறேன். ஆமேன், ஆமேன்.